அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு கிளிநூர் ஒன்றிய செயலாளர் ஏ.டி. பக்தவச்சலம் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் துரோகம் செய்யவில்லை என்றால் கோவிலில் வைத்து சத்தியம் செய்ய சி.வி. சண்முகம் தயாரா என சவால் விடுத்தார். மேலும் கட்சி தலைமையையும் புதிய மாவட்ட நிர்வாகிகளையும் தொடர்ந்து விமர்சித்தால் தொண்டர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்றும் பக்தவச்சலம் எச்சரித்தார். ஆந்திரா மற்றும் தமிழகம் முழுவதும் தொடர் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பலை புதுச்சேரி போலீசார் கைது செய்து சென்னை மாம்பலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி ஆகிய மூவரும் கோவில் திருவிழாக்கள், துணிக்கடைகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ஒரு துணிக்கடையில் மூவரையும் போலீசார் பிடித்ததை அடுத்து விசாரணைக்காக சென்னை மாம்பலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பரங்குப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசு மத்திய அரசும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். நைட்ஸ் இன் காகி 2026 நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சட்ட ஒழுங்கை மேலும் வலுப்படுத்த காவல்துறை செயல்பட்டு வருவதாக கூறினார். மேலும் காவல்துறையினர் பணியில் நேரம் செலவிடுவது போலவே குடும்பத்தாருடனும் நேரம் செலவிட வேண்டும் என்றும், சிலரின் தவறான செயல்கள் ஒட்டுமொத்த காவல்துறையின் நற்பெயரை பாதிக்கக்கூடாது என்பதால் அனைவரும் சமூகத்திற்கு முன் மாதிரியாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி கால வரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரியில் உள்ள 600க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை கோழி கடைகள் மூடப்பட உள்ளதால் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளது. கோழி உற்பத்தியாளர்களின் புதிய நடைமுறையால் விலை உயர்வு மற்றும் வியாபார சிக்கல்கள் அதிகரித்துள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ள நிலையில் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விற்பனையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் நில ஆக்கிரமிப்பு மற்றும் கொலை மிரட்டல் தொடர்பாக மீனவர் ஒருவர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். முத்து சோலை நகர் பகுதியை சேர்ந்த முத்து என்பவர் நீதிமன்ற தீர்ப்பை மீறி சிலர் தனது நிலத்தில் சட்டவிரோதமாக வேலி அமைக்க முயன்றதுடன் தன்னை கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் தனது நிலத்திற்கும் குடும்பத்தினருக்கும் காவல் பாதுகாப்பு வழங்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ள 64 MBBS இடங்களும் பூர்வக்குடி மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் ஜிப்மர் துணை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளது. மேலும் வெளி மாநிலங்களிலிருந்து குடியேறியவர்கள் இந்த ஒதுக்கீட்டின் மூலம் பயனடைவதால் பூர்வக்குடி மாணவர்களின் வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாக அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல் ஜிப்மரில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போல் ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நெய்வேலி காவல் நிலைய மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை வழக்கு விசாரணை முடியும் வரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் பணியில் தொடர்வதால் வழக்கின் சாட்சிகள் சுதந்திரமாக வாக்குமூலம் அளிக்க முடியாத சூழல் நிலவுவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாட்சிகள் மீது எவ்வித அழுத்தமும் இல்லாமல் நீதிமன்றத்தில் உண்மையை தெரிவிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை மீட்பதிலும் எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலராக பொறுப்பேற்கவும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகமே முக்கிய காரணம் என வானூர் தொகுதியின் முன்னாள் அதிமுக வேட்பாளர் முருகன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே செய்தியாளரிடம் பேசிய அவர், வானூர் தொகுதியில் தேர்தல் செலவுகளை சி.வி. சண்முகமே மேற்கொண்டதாகவும் பாமகவில் இருந்து வந்தவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கியதை ஏற்க முடியாதது என்றும் விமர்சித்தார். மேலும் தாங்கள் அதிமுகவை விட்டு விலகப் போவதில்லை என்றும் சி.வி. சண்முகம் குறித்து முன்வைக்கப்படும் விமர்சனங்களை ஏற்க முடியாது என்றும் முருகன் தெரிவித்தார்.